சொல்லிட்டு சுமதி. நாங்கள் இருக்க எங்களுக்கு கையவள இடம் கூட கிடையாது. நாங்கள் இங்கே வந்து இருக்க தொடங்கி 50 வருஷம் ஆயிடுச்சு. எந்த விதமான முன்னறிப்பு எங்களுக்கு தரவே கிடையாது. அவங்க தராமல் திடீர்னு வந்து நாங்கள் சீல் வைப்போம், வீட்டை விட்டு இறங்குதுன்னு சொல்லி எங்களை பயங்காட்டுதாங்க. ஃப்ரிட்ஜ் எப்படி வாங்கினீங்க, கட்டில் எப்படி எடுத்தீங்க, இந்த வாஷிங் மிஷின் எப்படி எடுத்தீங்கன்னு இங்கே பஞ்சாயத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஆனைக்காட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து தான் நாங்கள் வாங்கினோம். இல்லை அந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினது தான். அது யார் வீட்டிலையும் போய் கொள்ளையடித்து வாங்க கிடையாது. ஆனால் இவங்க வந்து எங்களை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க. ஆனால் பெஸ் அடிக்கிறது இல்லாமல் நாங்கள் எந்த ஒரு போக்கடம் கிடையாது. எங்களுக்கு வீடும் இடமும் தந்துட்டு அவங்க இறங்க சொல்லட்டும், நாங்கள் இறங்குறோம். அதே மாதிரி 10 ஏக்கர் பள்ளிக்குன்னு, பேத்தொட்டி, சுண்டல், இங்கே பஞ்சாயத்தில் உள்ள இடம் கிடக்கு. நீங்கள் போய் இருங்கன்னு சொல்லுறாங்க. 3 வருஷத்துக்கு இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே 3 வருஷத்துக்கு இருக்க சொன்னோம்னா எங்கள் காலங்கள் அதுக்கு முன்னே மாறிடும். நாங்கள் அதுக்கு பிறகு எங்கே ஏன் போவோம் சொல்லுங்க நீங்கள். அதனால அந்த அவங்க சொல்கிற இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். பஞ்சாயத்துக்காரன் நினைத்தால் எங்களை இறக்க விடாமல் சீல் வைக்காமல் பார்க்கலாம். நாங்கள் வீட்டை விட்டு இறங்க மாட்டோம். அவன் எங்களை வேணும்னா விஷம் வச்சு கொல்லட்டும், இல்லைன்னா சுட்டு கொல்லட்டும், போகையே மாட்டோம். எங்களுக்கு இடமும் வீடும் பட்டயத்தில் 3 சென்ட் இடமும் வீடும் கட்டி அவன் இறங்க சொல்லது வரை நாங்கள் அங்கே தான் இருப்போம். மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்க? மாவட்ட ஆட்சி இறங்க சொல்கிறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்க இன்னைக்கு போய் பஞ்சாயத்தில் போய் அழுது புலம்புனாலும் இந்த சுண்டல் அங்கே இங்கே உள்ள இடத்துல போய் நாங்கள் வைக்கோம், நீங்கள் அங்கே போய் இருங்க 3 வருஷத்துக்கு, அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படி சொல்லுதாங்க. நாங்கள் எங்களால் போக முடியாது. நாங்கள் இருப்பிடம் வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு அங்கே இருந்து. ஒரு தாய் 2 கண்ணும் தெரியாமல் தங்கச்சி விடும் என் வீடும் பக்கம். அந்த தாயை தூக்கிட்டு நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்க பார்ப்போம். அன்னாடி காய்ச்சி நாங்கள் அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு இல்லை. இவங்க சம்பாத்தியம் பண்ணி நாங்கள் பெரிய பில்டிங் ஆயா போட்டிருக்கோம். அங்கே வந்து பார்க்கட்டும், இவங்க கடை வச்சுருக்கோமா என்ன வச்சுருக்கோம்னு. செருப்பு தச்ச அச்சை தூக்கி எங்கள் வீட்டு மேலையெல்லாம் போட்டிருக்கோமையா, உங்கள் வீட்டை வந்து பார்க்கட்டும். அவங்க பார்த்துட்டு அவன் என்ன நடவடிக்கை எடுக்கான்னு எடுக்கட்டும். எங்களுக்கு வீடு குடியிருக்க வீடு 3 சென்ட் இடத்துல தராமல் அந்த இடத்த விட்டு நபளவே மாட்டோம். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறீங்க? நாங்கள் சும்மா வீட்டில் தான் இருக்கோம். இவங்க டார்ச்சல்னால வீட்டில் இருக்கோம். கஞ்சி இல்லாமல் கஞ்சி வேலைக்கு போக முடியாது. எப்போ வந்து எங்களை என்ன செய்கிறாங்க. இந்த போராட்டம் எதுக்கு? இப்போ போராட்டத்துக்கு என்னங்கய்யா இந்த போராட்டத்தினுடைய உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம் என்ன, எங்களை வீட்டை விட்டு இறங்காமல் எங்கள் வீட்டை சீல் வைக்காமல் எங்களை பாதுகாப்போட அவங்க வீடு கட்டி தரட்டும்னு தான் நாங்கள் போராடுவோம். ஆமாம். வேறு அது வீட்டில் கிடையாது, சர்ச்சையும் கல்யாண மண்டபத்தில் உங்கள் பேர் சொல்லிட்டு பேசுங்க. என் பேர் ஜாய்ஸு. நான் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நாங்கள் 3 தலைமுறை இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே ஆதார ஐடென்டி எல்லாமே இந்த குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அதை திடீர்னு பறிச்சுக்குருவோம், நீங்கள் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? அது இந்த சர்க்காரே முடிவு பண்ணட்டும். நீதிபதி கொடுத்துட்டாங்க, கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, எல்லாமே எங்களை பீஷணிப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் எங்கே போகணும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த போராட்டத்தில் ஒரு நீதி வேணும் எங்களுக்கு. சாகு வரைக்கும் நாங்கள் எங்களுடைய குடி உரிமை அதில் இருக்குது. எல்லாமே எங்களுக்கு அங்கே தான் இருக்குது, உரிமை இருக்குன்னு இந்த பஞ்சாயத்துக்காரங்க எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாயத்தில் போய் கேட்டால் எங்களை அங்கே போய் வைப்போம், இங்கே போய் வைப்போம், எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விடுறாங்களே ஒழிஞ்சு எங்களுக்கு ஒரு நீதியோ நியாயமோ தரவும் மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்ல
எங்கனாலும் போய் இருங்க, உங்கள் சொந்த வந்து இருந்தால் நாங்கள் போயிருக்க மாட்டோமா? ஏன் இந்த சர்க்கார் எங்களுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டேங்குது? ஏன் நாங்கள்லாம் தமிழ்காரங்களா இருக்கிறனாலயா? மலையாளிஸ் இல்லாதனாலயா இவங்க இப்படி செய்கிறாங்க? எங்களுக்கு ஒரு உரிமை கொடுங்க. ஏன் இந்த வீடு கட்டடத்தை இடிச்சா தான் உங்களுக்கு இந்த தண்ணி நாங்கள் மட்டும்தான் சுத்தம் இல்லாமல் ஆக்குறோமா? எல்லாம் 29 வீடை காலி பண்ணிட்டா நீங்கள் இந்த தண்ணி ஆறு ஃபுல்லாக உங்களுக்கு சுத்தம் ஆயிருமா? அந்த சைடெல்லாம் பட்டா கொடுத்துருக்காங்களா, இந்த சைடு மட்டும் பட்டா இல்லையா? அது என்ன நியாயம்? இந்த சர்க்கார் என்ன நியாயம் சொல்லுது? எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். உண்மையிலே எங்களுடைய உரிமையை யாராக இருந்தாலும் பறிக்கக்கூடாது. எங்களுக்கு ஆதார் ஐடென்டி எல்லாமே இந்த சர்க்கார் அதே பஞ்சாயத்தை வச்சு தான் கொடுத்துருக்கு, அதே இடத்த வச்சு தான் கொடுத்துருக்கு. இதில் உள்ள உரிமை எங்களுக்கு தரணும்னு நாங்கள் கேட்குறோம். இருக்கக்கூடிய இந்த 30 வீட்டுக்கார ஆளுங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய இன்னைக்கு இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு எந்த விதமான வசதிகளும் இல்லாத ஆளுகள் என்ற சூழ்நிலையில் அவருக்கு தங்குவதற்கோ, மழை காலம் வேறு ஆகிப்போச்சு, தங்குவதற்கோ வீட்டை விட்டு வெளியே போய் வாடகைக்கு எடுக்கிறதுக்கோ எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த காரணத்தை கொண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் டைம் கிடச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கவோ, வீடு வாங்கவோ, இல்லாட்டி இடத்துல வாங்கி வீடு கட்டவோ, அந்த மாதிரி உள்ள திடீரென்று இந்த மாதிரி வந்து சுத்தியாசனம் ஒன்றுமே பண்ண முடியாத சின்ன பிள்ளைங்க இருக்குது, கேன்சர் ரோகிகள் இருக்குது, அட்ராக்ட் பேஷண்ட்ஸ் இருக்குது. அவங்கெல்லாம் இருக்கிற இந்த டைமில் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் செய்யாமல் இந்த மாதிரி செய்கிறது எந்த விதத்தையும் கொண்டு நியாயீகரிக்க முடியாத ஒரு சம்பவம். அதனால் அடியந்திரமாக உடனடியாக அவங்களுக்கு இருக்கிற வீடு, அந்த வீட்டில் இருக்கிறதுக்குள்ள என்ன வசதியோ இல்லை அந்த வீடை விட்டு போனோம்னா அவங்களுக்கு தனி வேறு வீடு அது கொடுக்கறதுக்குள்ள அடியந்திரமாக உடனடியாக அந்த மாதிரி செஞ்ச பிறகுதே அவங்கள வீட்டில் இருந்து மாற்றணும் அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற கோரிக்கை.